ட்ரான்ஸுங்க வந்து அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழணும். ஓகேவா? பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இல்லை, திருநங்கை சப்போர்ட் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறோம். ஆனால் நிறைய திருநங்கை செத்து போகிறாங்க. இந்த ஆண்களை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. உண்மையாக லவ் பண்ணேன், பட் இப்போ அவன் என் கூட இல்லை. அவங்க வீட்டில் பிரச்சனைனால ஒரு ஹோமில் செத்து வச்சுருக்காங்க. அவங்க நம்மளை லவ் பண்ணுறானுங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு வந்தோன்னா இல்லை நம்மளோட அவங்க பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரானுங்க, மறுபடியும் இல்லை நீ தான் வேணும்னு சொல்ல நம்ம வந்து ஏற்றுக்குறோம். லவ் எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது இல்லை, இதுக்கு இருப்பாங்க நாளைக்கு ஏமாத்திடுவாங்க. லவ் எல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து லவ் நிரந்தரம் கிடையாது. ஹாய்க்கா, உங்க பேர் சொல்லுங்க. வைஷ்ணவி. அக்கா, இப்போ நீங்க எவ்வளோ வருஷமா இந்த ஒரு 15 வருஷமாக இங்கே நான் கடை கேட்டுட்ருக்கேன். அதாவது பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லாத, ஒரு திருநங்கை சப்போர்ட் இல்லாத நாங்கள் வாழ்க்கை வந்துட்டுருக்கோம். இப்போதைக்கு இந்த ஜமாத் சிஸ்டம்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. ட்ரான்ஸுங்க வந்து அவங்கவுங்க வாழ்க்கை அவங்க வாழணும். ஓகேவா? பேரண்ட்ஸோட சப்போர்ட்டும் இல்லை, திருநங்கை சப்போர்ட் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறோம். எங்களை நாங்களாம் வாழ்ந்து ஆசைப்படுறோம். இந்த கூண்டில் போட்டு அடிக்கிறது, நீ இவ்வளோ தரனா பேமெண்ட்டு, இவ்வளோ இதுமாதிரி பண்ணுறாங்க சில திருநங்கை, பெரியவங்க மூத்த திருநங்கை. அதெல்லாம் வேண்டாம். அவங்கவுங்க படித்து பெரிய ஆள் ஆகணும், அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். அதுதான் எங்களுடைய இது. நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் மனசில். சும்மா வந்து டார்ச்சர் பண்ணக்கூடாது. பணம் பணம் பணம். ஃபஸ்ட்டு மனுஷால மதிங்க. நாங்களும் திருநங்கை தான், எங்களுக்கு ஒரு பெண்ணிட்டு இருக்கிறது தான் எங்ககிட்டே இருக்குது. எங்களை மதிங்க. ஏன் எங்களை மதிக்க மாட்டீங்க? எங்களை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, வேண்டாம் வேண்டான்ட்டு சமுதாயத்தில். அதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதேமாதிரி வர திருநங்கைலாம் வந்து பேரண்ட்ஸ் ஏற்றுக்கணும். இதெல்லாம் படிக்காத போகிறாங்க, இந்தமாரி வசூல் பண்ணுறாங்க, பாலியல் தொழிலாம் போகிறாங்க, அதெல்லாம் நிறுத்திட்டு அவங்கவுங்க ஒரு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கணும். சமுதாயம் ஃபஸ்ட்டு எங்களை ஏற்றுக்கணும். அது ரொம்ப எங்களுக்கு ஆசை. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், நிறைய திருநங்கை செத்து போகிறாங்க. இந்த ஆண்களை நம்பி ஏமாந்து போயிடுறாங்க. அந்த ஆண்கள் வந்து உண்மையாக இருக்க மாட்டாங்க, நம்ம உண்மை ட்ரூவாக இருக்கும், ஏமாற்றிடுறாங்க. சாவக்கூடாது அவங்களாம் வந்து. நம்ம லைஃப் நிறைய இருக்குது, நான் அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்குது. எதுக்கு ஒரு பாய்ஸை நம்பி நீங்கள் ஏமாறீங்க? அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். நிறைய இல்லைன்னு தெரியல செத்து போகிறாங்க பசங்க, லவ் பண்ணி ஏமாற்றிடுறோம். ஒரு பொண்ணு விஷயத்துக்காக ஏமாத்துறாங்க. இப்போ வந்து வீட்டில் ஒத்துக்க மாட்டுறாங்க, பேரண்ட்ஸ் சப்போர்ட் கிடையாது. இப்போ ஒரு பொண்ணுனா கல்யாணம் பண்ணி வாழலாம் போகலாம், ஆனால் எங்களை வந்து ஒத்துக்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் தான் அந்த பையன் நம்ம கூட வந்து வாழ முடியும். எங்களையும் ஒரு பொண்ணாக மதித்து அவங்க ஏற்றுக்கலாம். அந்த பையன் உண்மையாக லவ் பண்ணி தான் ஏற்றுக்கலாம். அதையும் அப்செட் பண்ண மாட்டேங்கிறீங்க, எங்களை வேணான்னு சொல்கிறீங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு பொண்ணோட இது மட்டும் தான் எங்களுக்கு, அந்த பொண்ணுகிட்ட இருந்தால் எங்ககிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் லவ் பண்ணேன், உண்மையாக லவ் பண்ணேன், பட் இப்போ அவன் என் கூட இல்லை. அவங்க வீட்டில் பிரச்சனைனால ஒரு ஹோமில் செத்து வச்சுருக்காங்க. அவனை எஸ் எவ்வளோ வருஷம் லவ் பண்ணி? ஒரு 3 வருஷமாக லவ் பண்ணுறேன். அவரை பற்றி சொல்லுங்கள். நல்ல பையன், நல்லா பார்த்துக்கிட்டான், பேங்க்கில் வேலை செஞ்சான். ஆனால் இப்போ உடல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ நாள் ஆச்சு? போய் 6 மந்த் ஆகுது. அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்படி பண்ணியிருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ். நீங்கள் பேச ட்ரை பண்ணீங்களா? ட்ரை பண்ணேன், ஆனால் அது எந்த இடம் நம்மளுக்கு தெரியல, எங்கே வச்சுருக்காங்கன்னுட்டு. ஸோ அதனால் அவனே வருவான்ட்டு நான் வெயிட் பண்ணுறேன். என்னுடைய லவ் உண்மையாக தான் கண்டிப்பாக வருவான்ற நம்பிக்கை இருக்குது. நான் சாமி அதிகமாக கும்பிடுவேன், அந்த நம்பிக்கையில் போகிறவள் தான். ஏன்னா இப்போது சமூகத்தில் வந்து நிறைய பேர் வந்து சில திருநங்கைகள் வந்து பிஹேவ் பண்ணுறதுனால அது எல்லாருமே பண்ண மாட்டாங்க, ஒரு சிலர் தான் அப்படி பண்ணுவாங்க. அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் வேலை கொடுத்தா அவங்கவுங்க ஜாப் போவாங்கள்ல. இந்த கலெக்ஷன் பண்ணுறது, பாயில் தொழில் பண்ணுறது தான் இருக்காது. சமுதாயத்தில் வந்து திருநங்கைகளை மதித்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்தா அவங்கவுங்க வேலைக்கு போகிறாங்க. அதனால தான் பாலியல் தொழில் பண்ணுறாங்க, இல்லை சுற்றுறாங்க, எல்லாத்துக்கும் போகிறாங்க. ஸோ அதனால தான் பிரச்சனையே வருது. நிறைய பப்ளிக்காக தான் சொல்கிறாங்க, ஒருத்தர் பண்ணுறதுனால எல்லாருக்கும் அது இஷ்யூ ஆகுது. அதை மாற்றிட்டாங்கன்னா எல்லோரும் நல்லா இருப்பாங்க, சமுதாயமும் அவங்கள வெறுக்காதில்ல. கண்டிப்பாக. உங்கள் லவ் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. லவ்வில் வந்து உண்மையாக லவ் பண்ணேன், என்கிட்ட உண்மையாக இருந்தான். யார் லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு அவங்க தான் பண்ணாங்க, அப்புறம் தான் நான் பண்ணேன். அவங்க வீட்டில் தெரிஞ்சும் அப்படி பண்ணியிருக்காங்க, அது ரொம்ப கஷ்டமாக. அவரே வந்து வேண்டாங்கிற மாதிரி? அவர் வேண்டான்னு சொல்லலை, அவங்க பேரண்ட்ஸ் அவன் வேணும்னு தான் சொன்னான். எல்லோரும் சேர்ந்து எல்லாம் அவங்க வீட்டில் ரிலேஷனாக சேர்ந்து பண்ணிட்டாங்க இந்த வேலையை. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் என் கூட இல்லைனாலும் அவங்க பேரண்ட்ஸ் கூட இருந்துட்டுலாம், ஒரு ஹோமில் எதுவுமே போடலாமா? அது எவ்வளோ ஒரு கஷ்டம். நான் எவ்வளோ அழுதுருப்பேன், எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன். நைட்டெல்லாம் எனக்கு அதுவே ஞாபகமாக இருக்கும். என்னால் தானே இப்போ அவன் உள்ளே இருக்கான்ற ஒரு ஃபீல் இருக்கு என் மனசுக்குள்ளே. அவங்க ஃபேமிலியில் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க, இப்போ அவங்களோ இல்லை உங்களோட லவ்வரே கூட ஏதாவது ஒரு அவன் பார்க்க மாட்டான், அவங்க ஃபேமிலி பார்ப்பாங்க. அவங்க கிட்ட சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்கள் புள்ளியை நீங்களே வச்சுக்கோங்க, நான் வேணான்னு சொல்லலை. என்னுடைய காதல் உண்மையானது, அவன் என்னை உண்மையாக லவ் பண்ண, நானும் உண்மையாக லவ் பண்ணேன். ஸோ என்னால் விட்டு கொடுக்க முடியல. கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் உங்கள் விருப்பம். அது என்கிட்ட பேசிட்டானா நான் என்ன எதுன்னு சொல்லிவிடுவேன். அதுக்கு விளக்கம் நான் சொல்லுவேன், இவெல்லாம் என் கூட இருந்தான்ல, நீ பேரண்ட்ஸ் கூட இப்போ கல்யாணம் தான் பண்ணிக்கோ. நாங்களாம் வந்து ஒருத்தனை வந்து அடைச்சி வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உண்மையான கேர் வித் பாசம்
அந்த பாசனால தான் அவன் என் கூட இன்னமும் இருந்தான். ஆனால் நீங்கள் அதை அடியோடு நீங்கள் அழிச்சிட்டிங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வேற ஏதாவது உங்க லவ்ல நீங்க வெளியே போனது அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது ஒரு விஷயம்? சந்தோஷமான நாட்கள்லாம் இருக்குது. ஈஸியாக போனோம், ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் பைக் ரைடு போவேன் அதிகமாக. கோவிலுக்கு அதிகமாக நான் போவேன். ம். அதிகமாக கோவில் தான் போயிருக்கேன், மலையனூர் அந்த மாதிரிலாம் போயிருக்கேன். இப்போ அவர் பேரு சொல்ல முடியுமா? பேர் சொல்லக்கூடாதா? சொல்லலாம், வேண்டான்னு விட்டு போகிறேன். என் மனசில் இருக்க அந்த நேம் ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லிடுறேன், பி. அவர் இப்போ நீங்க மறுபடியும் உங்ககிட்ட வந்தாருன்னா நீங்க அவர்கிட்ட accept கண்டிப்பாக நான் ஏற்றுப்பேன். அவனை சுச்சுவேஷன் இப்போ எப்படின்னு தெரியல, வந்தால் ஏற்றுப்பேன். அப்படி அவன் வாயிலேருந்து என்ன வருதுன்னு நம்மளுக்கு தெரியாமல் எதுவும் சொல்ல முடியல என்னால். வந்தானா ஏற்றுப்பேன். ஃபோன் எல்லாம் பண்ணி பார்த்தீங்களாக்கா? ஃபோன் சிம் கார்டெலாம் உடச்சிட்டாங்க. அவன் எங்கே அதான் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க, அது எங்கன்னு தெரியல. இன்னமும் நான் கண்டுபிடிக்க என்னால் முடியல. சீக்கிரமா உங்களை தேடி வருவார்னு கண்டிப்பாக அதனால கண்டிப்பாக நீங்க எங்களை bless பண்ணுவீங்க. நாங்க கண்டிப்பா. உங்களுக்காக pray பண்றோம். தேங்க்யூ. நான் ஃபேஸ் பண்ணதுன்னு பார்த்தா லவ் மட்டும்தான் கஷ்டமாக பட்டது. ம். வேற எதுக்கும் கஷ்டம்லாம் படல, சந்தோஷமாக தான் இருக்கிறேன். லவ்ல என்ன பிரச்சனைக்கா உங்களுக்கு? லவ் பண்ணிட்டு நம்மள லவ் பண்ணுறானுங்க, அதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு வந்தோன்னா இல்லை நம்மளோட அவங்க பெட்டராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரானுங்க, மறுபடியும் இல்லை நீ தான் வேணும்னு சொல்ல நம்ம வந்து ஏற்றுக்குறோம். நீ எவ்வளோ தடவை நீ கஷ்டப்படுத்தினாலும் திரும்ப தான் வந்து ஏற்றுக்குறோம் நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அப்படி இருக்க மாட்டாங்க, நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமாக பேசிட்டு வேற ஒருத்தவங்கிட்ட போய் பேசுகிறாங்க, மறுபடியும் வராங்க. இப்போ மறுபடியும் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. எனக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி நிறையா பேருக்கு வந்து டிரான்ஜெண்டர்ஸ்னு பார்த்தாலே வந்து லவ்வால் தான் நிறைய பிரச்சனையே இருக்குமே தவிர மிச்சபடி எதுவுமே இருக்கு. இப்போ வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். 3 வருஷம் ஆக போகுது, ஜனவரி வந்தால். இப்போ இன்ன வரைக்கும் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். பட் ஆனால் இப்போ ஒரு 6 மாதமாக வந்து நடுவில் அவனை ஒரு பொண்ணு லவ் பண்ணுது. அந்த பொண்ணுக்கிட்டேயும் பேசுகிறான், என்கிட்டயும் பேசுகிறான். என்கிட்ட வந்து இல்லை நான் பேசுறதில்லைன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு வந்து என்கிட்ட சொல்லிடுது ஃபோன் பண்ணி, என்கிட்ட தான்க்கா பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன் மறைக்கிறான்? வேணாம் செட் ஆகுதுன்னு சொல்ல பிரிஞ்சு போயிடுவேல. இவ்வளோ நாள் கழிச்சும் தெரிஞ்சும் அவன் சொல்லாமல் இருக்கிறான். அதுதான் என் லவ் ஸ்டோரி. இப்போ அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். இதனால் நிறைய பேர் சூசைட்லாம் அட்டன் பண்ணிக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வாழணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கேன். சில பேர் வந்து எப்படி சொல்கிறது, நான் போய் கேட்டேன்னா கொடுத்துருவாங்க, அக்கா ப்ளெஸ் பண்ண கால்லெல்லாம் வீழ்வாங்க. சில பேர் நம்மளை தெய்வமாக பார்ப்பாங்க, சில பேர் வேறு மாதிரி பார்ப்பாங்க, கிட்டலாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி வந்து நல்லா தான் பார்ப்பாங்க. யாருமே வந்து லவ்ன்ற ஒரு பேரில் வந்து டிரான்ஜெண்டர்ஸை வந்து ஏமாத்தாமல் இருந்தாலே போதும். பாய்ஸை பொறுத்த வரைக்கும் லவ்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் கஷ்டத்துக்கு. என்னை பற்றினா நானும் ஒரு ட்ரான்ரேஞ்சர் தான். நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்பட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க ட்ரான்ரேஞ்சர் வீட்டில் இருந்தேன். அவங்க வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். என்ன சொல்கிறது, நிம்மதியே இல்லை எனக்கு. என்ன மாதிரி கஷ்டம்? எந்தமாரி கஷ்டம்னா என்னை வந்து ரொம்ப இந்த கடை கேட்டுட்டு தான் இதுமாரி ஏசகம் கேட்கணும், நீ இவ்வளோதான் தரணும் அவ்வளோதான் தரணும்னு சொல்லி எனக்கு ரொம்ப டென்ஷன் பண்ணாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. இப்போ வந்து எலிஃபென்ட் கேட்டில் எனக்கு ஒருத்தவங்க பெரியவங்க இருக்காங்க, எங்கள் ஆயா இருக்காங்க. அவங்க நல்லா பார்த்துக்குறாங்க. நான் ஒன்று அடிக்கடிக்கு எங்கள் அம்மா எங்கள் ஆயா அவங்க ஃபீலாக வரோம். வேறு அந்த மாதிரி ரொம்ப எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காவெல்லாம் மிஸ் பண்ணுறேன். அவங்களெல்லாம் போய் பார்க்க ட்ரை பண்ணிருக்கீங்க? அதோ இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. எலிஃபென்ட் கேட் கொஞ்சம் தள்ளி போனால் அவங்க இருக்காங்க. பேசுவாங்கம்மா. நான் வீட்டில் தான் அந்தமாரி மாறுறேன்னே. வீட்லேயே இந்தமாரி சேஞ்ச் ஆகி எங்கள் அம்மாவை எங்கள் அக்கா ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கின்னு இப்படி எங்கள் அம்மாவை ஒத்துக்குனாங்க. இந்தமாரி இருக்கிறியா, சரி பரவாயில்ல இரு, எங்களுக்கு புள்ளியாக இரு, எங்கேயோ போவாத சொல்லி சொன்னாங்க. நான் இப்போ தான் எங்கள் ஆயா வீட்டில் இருக்கேன், எலிஃபென்ட் கேட்டில் இருக்கேன். எனக்கு எந்த குறையே இல்லை. அவங்க என்றைக்கா இருந்தாலும் அவங்க பெரியவங்க, நாங்கள் சொல்லக்கூடாது, அவங்க தான் எங்களை வாழ்த்தணும். என்றைக்கா இருந்தாலும் எங்கள் ஆயா என்றைக்குமே நல்லா இருக்கணும். எங்களுக்கு 7 ஜென்மம் எனக்கு என்ன சொல்லுது, அடுத்த பிறவின்னு எனக்கு ஒன்று இருந்தால் அவங்க வந்து எனக்கு தாயாக பிறக்கணும். அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. அதேமாரி எங்கள் மாமியாரும் நல்லா பார்த்துருப்பாங்க. என் மாமியாரும் சரி, எங்களை மாரி இதில் எங்கள் மாமியார் இருக்காங்க. எங்கள் ஆயாவுக்கு பொண்ணு, அவங்க எங்களுக்கு மாமியார் தான். அவங்களும் அவங்க வந்து வேசாபிள்ளையில் இருக்காங்க. அவங்களும் எங்களை நல்லா பார்த்துப்பாங்க. எங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கும்போது எங்கள் வீட்டு ஞாபகம்லாம் வராது. இவங்க நம்ம அன்பாக பாசமாக அரவணைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு இருக்கிற பாசம்லாம் வராதுல்ல. இருந்தாலும் எனக்கும் மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங், அக்கா இருக்கா, அக்கா பசங்க இருக்குது, அம்மா இருக்காங்க, ஆயா இருக்காங்க, பாட்டிலாம் இருக்காங்க. அவங்களாம் ஒரு மிஸ் பண்ணுறேன். இருந்தாலும் இங்கே இருக்கிறது கொஞ்சம் என்ன சொல்கிறது, மனசே அப்படியே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அப்படி பார்த்துக்கிறாங்க. அம்மா ஆயாவும் சரி, ட்ரான்ரேஜில் வந்து எங்கள் ஆயாவும் சரி, எங்கள் மாமியும் சரி, நான் நல்லா பார்த்துப்பாங்க. எனக்கு எந்த குறையே இல்லை, நல்லா இருக்கிறேன். நான் இப்போ லவ்வெல்லாம் பண்ணுமா, லவ் பண்ணேன், எனக்கு பிடிக்கல. லவ்வெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கை கிடையாதுல்ல.
இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு ஏமாத்திடுவாங்க. லவ்வெல்லாம் எங்களுக்கெல்லாம் வந்து லவ் நிரந்தரம் கிடையாது. இப்போ நம்மகிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சப்போஸ் அவங்க ஒரு பெண் அவங்க பெண்ணிட்ட பேசுகிறாங்க, அதெல்லாம் விட்டுட்டேன். நான் விட்டு ஒரு 1 மந்த் ஆகுது. அதெல்லாம் ஒட்டி இப்போ எங்கள் ஆயா நம்பி நான் வந்தேன். எங்கள் ஆயா நல்லா பார்த்துக்கிறாங்க, எங்கள் மாமியை நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. எனக்கு எல்லாமே அவங்க தான். லாபம் நஷ்டம் அதை சொல்லுவாங்கள்ல, லட்டு சாப்பிட்டா எனக்கு எல்லாமே நல்லதே பண்ணுறாங்க. எனக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. என் வாழ்க்கையில் நல்லா இருக்கேன். நான் அப்படிலாம் சொல்லம்மா. அந்த மாரி யாரையும் நம்பக்கூடாது. ஏமாத்தான் நம்பாதீங்க. இருக்கிறவங்க நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்களே. இப்போ நம்ம ஒருத்தவங்க வாழ்க்கையில் நம்ம என்ன எதிர்பார்ப்பாங்க, நம்ம கொடுத்தா நம்ம அதுமாரிலாம் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு அவங்க அரவணைப்பாக இருக்கணும், நம்ம அவங்க மேலே லவ் வைக்கணும், அவ்வளோதான். நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்கணும், லைஃப் லாங் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். என்றைக்குமே நம்மளோட திருநங்கை சமுதாயத்தில் இருந்தால் தான் என்றைக்குமே நம்மளுக்கு மதிப்பு. சரிங்களா? இதெல்லாம் வந்து ஆம்பளை அதெல்லாம் நம்ம மதிப்பு கிடையாது. என்னை வந்து எந்த ஒரு குறையும் என்னை பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். எங்கள் மாமியாக இருக்கட்டும், எங்கள் ஆயாவாக இருக்கட்டும், என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான்.